ஹாய் நண்பர்களே, சர்வீஸ்னுடைய ஐடிஎஸ்எம் கோர்ஸ். ஐடிஎஸ்எம் கோர்ஸுடைய ஜஸ்ட் ஓவர்வியூ ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னா அல்லது ஒரு கம்பெனி அப்படி அங்கே என்ன நடக்குன்னா, செட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், சில ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறதுக்கு தே வில் யூஸ் சர்டைன் டூல்ஸ். ஸோ இந்த ஐடிஎஸ்எம் அப்படிங்கிறதும் ஒரு என்னென்னா, இந்த சர்வீசஸை கஸ்டமருக்கு எது மாதிரியான சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுறது தான் வந்து இந்த ஐடிஎஸ்எம் டூல். என்னென்னா, ஃபஸ்ட்டு ஐடிஎஸ்எம் எய்ம்ஸ் டு அலைன் ஐடி சர்வீசஸ். ஐடிங்கிறது என்னென்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சர்வீசஸ். செகண்டு, என்ஷூர் எஃபிஷியன்ட் அண்ட் எஃபெக்டிவ் சர்வீஸ் டெலிவரி. ஸோ கஸ்டமருக்கு எந்த அளவுக்கு நம்ம எஃபெக்டிவாக ஒரு எஃபிஷியன்ட் வே ஆஃப் சர்வீஸ் டெலிவரி கொடுக்குறோமோ அதை பேஸ் பண்ணி தான் கஸ்டமருடைய ரெஸ்பான்ஸும் அந்த பிஸ்னஸும் ஃபர்தராக வந்து அவங்க வந்து நல்லா பண்ண முடியும். ஸோ அதுக்காக பில்டு பண்ண ஒரு டூல் தான் வந்து, அல்லது ஒரு ஃப்ரேம் ஒர்க், ஒரு ப்ராசஸ், அதை தான் வந்து ஐடிஎஸ்எம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஐடிஎஸ்எம் அப்படிங்கிறது சர்வீஸ் நோ தான் பில்டு பண்ணாங்களா அப்படின்னு இல்லை. சர்வீஸ் நோ பில்டு பண்ண மாடியூல் வந்து சர்வீஸ் நோ ஐடிஎஸ்எம். ஓகே, பட் அதுக்கு முன்னாடியே வந்து ஐடிஎஸ்எம் அப்படிங்கிற அந்த ஃப்ரேம் ஒர்க் எல்லாம் டிஃபைன் பண்ணாங்க. எப்போனா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சர்வீஸ் மேனேஜ்மெண்ட், இங்கே ஃப்ரேம் ஒர்க்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ், இந்த ஐடிஐஎல் இருக்காங்க. ஸோ இதை பற்றி பின்னாடி பார்க்கலாம். ஐடிஎல் இப்போ வந்து ஐடிஐஎல்ங்கிறது ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஆஃபரிங் பெஸ்ட் ப்ராக்டிசஸ். என்ன பண்ணுவாங்கன்னா, ஐடிஎஸ்எம்காக இந்த ஐடி சர்வீசஸ் ரிலேட்டடான பிஸ்னஸ் எல்லாம் இந்த டூல்ஸுடைய இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணாங்கன்னா தே வில் பி ஏபிள் டு சர்வ் பெட்டர் டு தர் கஸ்டமர். அல்லது அந்த ஆர்கனைசேஷனில் அவங்க வந்து எம்ப்ளாயீஸுக்கு பெஸ்ட்டாக வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணலாம், கஸ்டமருக்கு பெஸ்ட்டாக சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணலாம். தென் அவங்க வந்து இதை பேஸ் பண்ணி அவங்களுடைய பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இதுக்காக சர்டைன் ப்ராசஸ் அண்டு ப்ராக்டிசஸ், இதை தான் வந்து ஐடிஎஸ்எம் மீன் பண்ணுறது. ஓகே, ஸோ ஐடிஎஸ்எம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேஜராக சர்வீஸ்னு உள்ள நம்ம ஐடிஎஸ்எம் அப்படின்னு பார்க்க போகிறது வந்து இன்சிடென்ட், ப்ராப்ளம், சேஞ்ச், சர்வீஸ் ரெக்வஸ்ட், அசெட் அண்ட் கான்ஃபிகரேஷன், சர்வீஸ் லெவல் மேனேஜ்மெண்ட். ஸோ கம்ப்ளீட்டாக இது எல்லாமே நம்ம பார்க்கலாம் இந்த கோர்ஸில். ஸோ இப்போ உங்களுக்கு ஐடிஎஸ்எம் அப்படின்போது சர்வீஸ் நோ தான் ஐடிஎஸ்எம் அப்படின்னு இருக்கக்கூடாது. இது இல்லாமல் வேறு கம்பெனியும் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்களுடைய மாடியூல், அவங்களுடைய அப்ளிகேஷன் இருக்கும். சர்வீஸ் நோ யூஸ் பண்ணுற ஐடிஎஸ்எம் உடைய அப்ளிகேஷன் வந்து நம்ம பிடிஐயில் லாகின் பண்ணி நம்ம அதை யூஸ் பண்ணலாம். ஓகே, இதே மாதிரி வேறு ஐடிஎஸ்எம் டூல் என்னென்ன இருக்குது. சர்வீஸ் நோ ஒரு ஒன் ஆஃப் த கம்பெனி, அவங்க ப்ரொவைட் பண்ணுற மாடியூல் வந்து சர்வீஸ் நோ ஐடிஎஸ்எம். பிஎம்சி ரெமெடி இவங்களும் வந்து ஐடிஎஸ்எம் டூல் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் த கம்பெனி. ஜீராவும் இஸ் ஒன் ஆஃப் த கம்பெனி. ஸோ இவங்க எல்லாம் இந்த டூல் ப்ரொவைட் பண்ணி என்ன வந்து அச்சீவ் பண்ணுவாங்கன்னா, ஐடிஎஸ்எம் உடைய ப்ராசஸை அச்சீவ் பண்ணுவாங்க. அதுதான் ஐடிஎஸ்எம் டூல்ஸ் ஆர் சாஃப்ட்வேர் சொல்யூஷன் தட் ஹெல்ப் ஆர்கனைசேஷன் இம்ப்ளிமெண்ட் ஐடிஎஸ்எம் ப்ராசஸ். ஸோ இதை யூஸ் பண்ணி கம்பெனி அவங்களுடைய ஆப்ரேஷன், அவங்களுடைய எம்ப்ளாய்க்கு பெட்டராக சர்வ் பண்ணலாம், கஸ்டமருக்கு பெட்டராக சர்வ் பண்ணலாம், அவங்களுடைய பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சர்வீஸ் நோ வித் ரெஸ்பெக்டிவ் சர்வீஸ் நோ ஐடிஎஸ்எம் அப்படிங்கிறது ஐடி சர்வீஸ் மேனேஜ்மெண்ட். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இன்சிடென்ட் மேனேஜ்மெண்ட். இந்த இன்சிடென்ட் அப்படிங்கிறது நோன் இஷ்யூ. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா, இப்போ நமக்கு ஒரு கம்பெனியில் ஒரு இஷ்யூ வந்து இருக்குது, ஒரு ப்ராப்ளம் ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, அதை வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு ட்ராக் பண்ணுறதுக்காக ஒரு இன்சிடென்ட் க்ரியேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்கள் மொபைல் ஃபோன் இருக்குது, அந்த மொபைல் ஃபோனில் டிஸ்பிளே ஒர்க் ஆகலை, நீங்கள் வாங்கி 1 வீக் தான் ஆகுது, நீங்கள் கஸ்டமர் கேருக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க. ஸோ அப்போ அதுதான் ப்ராப்ளம். ஸோ டிஸ்பிளே வரல அப்படிங்கிறதா உங்களுக்கு ப்ராப்ளம். ஸோ இதை எடுத்துகிட்டு போய் கஸ்டமர் கேர் கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இந்த இன்சிடென்ட், இதை தான் வந்து நம்ம இன்சிடென்ட், நீங்கள் உங்கள் நேமில் ஒரு இன்சிடென்ட்டு அந்த கஸ்டமர் கேர் ஆப்ரேட்டர் வந்து என்ன பண்ணுவார், ஒரு ரெஜிஸ்டர் பண்ணுவார். ஸோ தட் இஸ் அ இன்சிடென்ட். ஸோ இன்சிடென்ட் அப்படின்னா என்னென்னா, இன்சிடென்ட் இஸ் எ நோன் இஷ்யூ. இப்போ கம்பெனி லெவலில் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மானிட்டர் இஸ், ஒரு எம்ப்ளாயி இருக்கார், மானிட்டர் வந்து ஒர்க் ஆகலை, அவருக்கு வந்து நெட்வொர்க் வந்து கரெக்டாக வரல. ஸோ இது மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் என்னென்னா இன்சிடென்ட் ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க, அந்த அப்ளிகேஷன் சர்வீஸ் அப்ளிகேஷனுக்குள்ளே போய் இன்சிடென்ட் மாடியூலில் இன்சிடென்ட் ரைஸ் பண்ணாங்க. ஸோ அவங்க ரைஸ் பண்ணாங்க, அவங்களுக்கு ஒரு நம்பர் கிடைக்கும், இன்சிடென்ட் நம்பர் கிடைக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் ஃபர்தராக நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு நீ இன்சிடென்ட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இன்சிடென்ட் இஸ் ஏ நோன் இஷ்யூ.
ஓகே. செகண்டு ப்ராப்ளம் மேனேஜ்மெண்ட். ப்ராப்ளம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது அன்னோன் இஷ்யூ. ஸோ என்னென்ன இஷ்யூன்னு என்னென்னு தெரியாது நமக்கு, பட் அது ஒரு ப்ராப்ளமாக இருக்கும், அது ஒரு இஷ்யூவாக இருக்கும். ஸோ ரெக்கரிங் சிஸ்டம் அவுட்டேஜ், இதை ரீட் பண்ணும்போது உங்களுக்கு புரியாது. ரெக்கரிங் சிஸ்டம் அவுட்டேஜ்னா என்ன, சிஸ்டம் வந்து டவுன் ஆகிட்டுருக்கு, சிஸ்டம் வந்து அவுட்டேஜ் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுக்கு வந்து ரீசன் என்னன்னே தெரியாது. ஸோ ப்ராப்ளம்ங்கிறது தான் வந்து அன்னோன் இஷ்யூ. ஸோ அப்போ இதுக்கு என்ன பண்ணணும், நம்ம வந்து அதுக்கு வந்து என்ன பண்ணணும், ரூட் காஸ் அனலைஸ் பண்ணணும், அதுக்கு சொல்யூஷன் ஃபைன் பண்ணணும், அண்ட் தென் அதுக்கு ஃபிக்ஸ் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் ப்ராசஸாக பண்ணக்கூடிய தான் வந்து அதுக்கும் நம்ம என்ன பண்ணணும், ப்ராப்ளம் சொல்லிட்டு ப்ராப்ளம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்காக ப்ராப்ளம் நம்ம வந்து ரைஸ் பண்ணுவோம். அது ஒரு ஃபார்ம் இருக்குது, நெக்ஸ்ட் அதில் பார்க்கலாம். தேர்டு வந்து சேஞ்ச் மேனேஜ்மெண்ட். சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது சர்வீஸ் நோவை பொறுத்தளவு இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப கிரிட்டிக்கலானது. ஏன்னா கம்பெனியில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடக்குது, அந்த சேஞ்சை வந்து நம்ம வந்து டெப்ளாய் பண்ணணும், அந்த சேஞ்சை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா நம்ம டைரெக்டாக பண்ணிட முடியாது. ஸோ அதுக்காக நெசசரி அப்ரூவல் தேவைப்படும். ஓகே. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேஸ் எடுத்துக்கோங்க, ரீஸ்டார்டிங் அண்ட் இமெயில் சர்வர். ஒரு கம்பெனியில் 1000 எம்ப்ளாயி இருக்காங்க, அந்த எம்ப்ளாய்க்கு இமெயில் வந்து சர்வீஸ் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகலைன்னா அதுக்கு சொல்யூஷன் ஆல்ரெடி பார்த்துப்பாங்க, சர்வரை வந்து ரீஸ்டார்ட் பண்ணால் ஒர்க் ஆகிடும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த சர்வரை ரீஸ்டார்ட் பண்ணணும்னா நம்ம போய் டக்குன்னு போய் சர்வர் எல்லாம் ரீஸ்டார்ட் பண்ணிட முடியாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணணும், அப்ரூவல் வாங்கணும். ஏன்னா நிறைய ப்ராஜெக்ட் இருக்கும், அந்த ப்ராஜெக்டில் இருக்கவங்க அந்த இமெயில் சர்வர் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, இதனால பிஸ்னஸ் இம்பேக்ட் இருக்கக்கூடாது. ஸோ அந்த பிஸ்னஸுடைய இம்பேக்டை மினிமலாக கம்மி பண்ணுறதுக்கு தான் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா சேஞ்ச் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணுவோம். அதையெல்லாம் ஃபாலோ பண்ணுறது தான் வந்து ட்ராக் பண்ணுறது தான் வந்து சேஞ்ச் மேனேஜ்மெண்ட். 3 டைப் ஆஃப் சேஞ்சஸ் இருக்குது. என்னென்னா எமர்ஜென்சி, ஸ்டாண்டர்ட் அண்டு நார்மல். ஸோ இதெல்லாம் ஃபர்தராக நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ சர்வீஸ்னுடைய ஐடிஎஸ்ஸை பொறுத்தளவு நம்ம என்ன பண்ணணும்னா 3 தான் இப்போதைக்குன்னு நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். ஒன்று வந்து இன்சிடென்ட் மேனேஜ்மெண்ட், ப்ராப்ளம் மேனேஜ்மெண்ட், சேஞ்ச் மேனேஜ்மெண்ட். ஸோ இது 3 வந்து கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து இந்த வீடியோவில் இந்த இதை மட்டும், இந்த 3 இது இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்தர் வீடியோவில் நம்ம என்னென்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ என்னுடைய வீடியோவில் நான் எப்படி பிளான் பண்ணியிருக்கேன்னா, இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக நீங்கள் ஆன்லைனில் இருந்து லேர்ன் பண்ணாலும் சரி, யூடியூப் வழியாக பார்த்து லேர்ன் பண்ணாலும் சரி, இல்லை ஆஃப்லைனில் என்னுடைய கிளாஸில் ஜாயின் பண்ணி நீங்கள் பண்ணாலும் சரி, ஸோ உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் தான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு நான் வந்து ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் யூடியூப்பில் பார்த்தாலும் டிஃப்ரென்ஸாக இருக்கும் அப்படின்ற அந்த மாதிரி ஒரு இது இருக்காது. ஸோ என்னுடைய கிளாஸஸ்லையும் நான் இதே ஸ்க்ரீன்ஸை தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு இந்த வீடியோஸ் பற்றி ஏதாவது ஃபர்தராக வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, அல்லது நான் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும், இல்லது நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணணும், இந்த மாதிரி டீட்டெயில் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் எங்கள் யூடியூப் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், அல்லது எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இஃப் ரெக்வயர்ட் ப்ளீஸ் கால் மீ. ஸோ இதோட நான் இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இது ஃபுல்லாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொன்று வந்து நான் வந்து இப்போ இந்த சீரீஸில் தியரி பார்த்துட்டு இதனுடைய கண்டினியூஷன் இது முடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இதனுடைய ப்ராக்டிக்கல் அப்ரோச் பார்ப்போம். ஸோ தியரி ப்ளஸ் ப்ராக்டிக்கல் இந்த அப்ரோச்சில் பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கம்ப்ளீட்டாக, ஏன்னா பேசிக்கை வந்து நல்ல ஸ்ட்ராங்காக ஆகிட்டிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து இன்டர்வியூ போகிறது, இந்த அப்ளிகேஷனில் ஒர்க் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த பேசிக்கை ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். வீடியோவில் சில கண்டென்ட் கொஞ்சம் கூட இருக்கும், இதை நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்ப நீங்கள் அந்த கண்டென்ட்டை ஜஸ்ட்டு ரீட் பண்ணிங்கன்னா அதோட நான் என்னுடைய எக்ஸ்பிளனேஷனை வச்சு அதையும் கோஆர்டினேட் பண்ணி ரெண்டையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். நன்றி.